ஸோ ஒரு ட்ரஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறேன் இல்லை லவ் பண்ணுறப்போ ட்ரஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு, ஆனால் கடைசியில் ஒரு மேரேஜ் ஒரு டாபிக்னு வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ பண்ணுற வேலை பிடிக்கல, வேலை சரியில்லை, சேலரி பத்தலை, இல்லை ஒரு அடகு சரியில்லை, விஜய் சொல்லுவாரு அந்த மாதிரி கேஷ் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு, தெரியாது, போக போகதான் தெரியும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதுவுமே இருக்காது. ஆமா, நீ அவன் என்ன எப்படி இருக்க, என்ன பண்ற, உடம்பு இருக்கா இல்லையா, காசு இருக்கா இல்லையா, வேலை இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க ஒரு ஃபியூச்சர், ஒரு மேரேஜ்னு வரப்போ அப்போதான் அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு எங்கேருந்து வரணும்னே தெரியாது. மெச்சூரிட்டியும் தாண்டி ஒரு பயம், பயம். என் லைஃப் எப்படி ஆயிடும், ஒருவேளை நான் இவங்க கூட வந்து நாசமா போயிடுவனோ, என்னால வந்து உண்மையாதான் சொல்றேன், நாசமா மீன்ஸ் கஷ்டப்படுவனோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பா. அந்த பயம்தான் பயப்பட்டு பட்டு பட்டு நிறைய யோசிச்சு மெச்சூர் ஆயிடுவாங்க. மெச்சூர் ஆயிட்டா என்ன ஆயிடுவாங்க, நம்மள விட்டு போயிடுவாங்க. அது விட்டு போறதை தாண்டி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும். ஸோ ஒன்றா அவங்க ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க க்ரோ ஆகுதா இருக்கட்டும், ஒரு ஃபியூச்சர் பிளானுக்கு அவங்க உட்காந்து அவங்க யோசிச்சாலே அது கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் பண்ணலாம் அவங்க. ஆனால் அதெல்லாம் யோசிக்காம உடனே டக்குன்னு வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் என்ன வேலை பண்ணுறான், எப்படி இருக்கான், எங்கே இருக்கான்னு கேட்டு அது ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கும். வீட்டில் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சேலரி இல்லை, ஒர்க் இல்லை, இல்லை ஒரு கேஸ்ட்னு ஒன்று கேஷ். ஆமா, ஸோ கேஸ்ட் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மேல அவங்க கீழே, நம்ம சைட்ல அவங்க நடுவுல, அவங்க அவங்க பக்கத்துல நம்ம இங்க. அவங்க நம்மளோட அவங்க கீழே, நம்ம மேல. இது தெரியுமா, அந்த வட சென்னை படம் தான், இங்க நான் தான் டாப்ல இருக்கிறேன், மத்த எல்லாரும் கீழே தான். அந்த மாதிரி கேஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது மோஸ்ட்டாக இப்போ பசங்களே பண்ணுறாங்க, பொண்ணுங்கன்னு சொல்ல வரல, பசங்களே மோஸ்ட்டாக சொல்கிறாங்க நான் விட்டு போயிட்டு. ஆனால் அந்த ஆப்போசிட் பர்சன் அவங்க தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க இன்னளவு திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம லைஃப் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவங்க கூட இருப்போம், நம்ம வெளில போவோம் வருவோம். ஆனால் அந்த லவ் பண்ணுறப்ப எல்லாம் பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, இவங்க தான் என்னதான் ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் இவங்க கூட இருப்பேன், இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருந்துட்டு திடீர்னு இப்படி விட்டு போகிறப்போ அந்த பர்சன் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க ஒரு சூசைட் கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த லவ் இருந்தனால தான் அவ்வளோ ஹர்ட்டாக இருப்பாங்க அவங்க எல்லாமே. தலைவன் என்ன சொல்றான்னா, பண்ணும்போது லவ் சூப்பரா ஆகும்னு பண்ணுவாங்களாம், அந்த மேரேஜ் கிட்ட போகும்போது மட்டும் ஏதாவது ஒரு ரீசனால விட்டு போயிடுவாங்க. லைக் கேஸ்டா இருக்கட்டும், இல்லை நீ வேலையில இல்லை, நீ ஒழுங்கா இதுல இல்லை, பொசிஷன் இல்லை, உனக்கு வீடு இல்லை, உங்க அம்மா அப்பா இப்படி இல்லை அப்படி இல்லை, வண்டி இல்ல, ஷர்ட் இல்ல, பேண்ட் இல்ல, ஜெட்டி இல்ல, ஜெட்டி இல்லை, அந்த ஆள் சரியில்லை, அழகு சரியில்லை, மூஞ்சி சரியில்லை, மயிறு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றான். மேரேஜ்னு டாபிக் எடுத்தா மட்டும் அந்த மாதிரி விட்டு போற ஐடியாவோட நிறைய பேர் வருவாங்க. அதனால பார்த்து எல்லாரும் லவ் பண்ணாதீங்க, பார்த்து எங்களை மாதிரி நல்ல பசங்க பார்த்து லவ் பண்ணுங்க, லைஃப்ல செட்டில் ஆகும் சொல்றான். அதாவது அவன் என்ன சொல்றான்னா, தத்துவத்தை தாண்டி உங்களுக்கு வந்து கண்ணை திறந்து வைக்கிறான். நீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா 3 பசங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. கண்ணை நீங்க மூடிட்டே இருக்கீங்க, கண்ணை திறந்து பாருங்க, உலகத்தை பாருங்க, உங்க எதிர்க்கவே இருக்கு அப்படின்றான். அதாவது பையன் பேரு சூர்யா. இந்த மாதிரி ட்ரஸ்ட் கொடுக்கறது, ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி ஆளுங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ சூரி. ஓகே, நாங்களா யாரு? கான்டாக்ட் ஹிம். ரொம்ப ட்ரஸ்டபிளான பர்சன், பஞ்சுவாலிட்டியான பர்சன். அம்மா பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாரு. நீங்க 10 மணிக்கு வரேன்னு சொன்னா அவர் 10 மணிக்கே வந்துருவாரு. 10 மணிக்கு வருமா? மறுநாள் காலைல 10 மணிக்கு வருவான். ராத்திரி 10 மணிக்கோ எப்ப சொன்னீங்களோ அதுல இருந்து ஒரு 12 ஹவர் தள்ளி அத்த 10 மணிக்கு வருவான். அந்த மாதிரி பஞ்சுவாலிட்டி ஏதோ